ஹலோ நண்பா, சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ்லேருந்து அசிஸ்டன்ட் கமாண்டுக்கான ரெக்ரூட்மெண்ட் 2026 நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது அஃபிஷியலாக ரிலீஸ் ஆகிருக்கு இந்த நோட்டிஃபிகேஷன். ஸோ இதில் டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ ஆஃபீஸர் என்ட்ரிக்கு தான் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா 56,000 1,77,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். மொத்தம் டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா 349 வேகன்சி விட்டுருக்காங்க. ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், இதுக்கான எக்ஸாம் டேட் என்ன, இதுக்கான எலிஜிபிள் என்ன, ஃபுல் டீட்டெயிலும் இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ளே பார்த்துமே நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்பா. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ அண்டு நான் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் ஒன்லைன் நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்லேருந்து வந்திருக்கு. அதாவது யூபிஎஸ்சிலேருந்து இதுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எக்ஸாம் கனெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ எதுக்கு கீழே வரும்னா, உங்களுடைய ஒர்க்கு எதுக்கு கீழே வரும்னா பிஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், சிஐஎஸ்எஃப், ஐடிபிபி, எஸ்எஸ்பி இது எல்லா போஸ்ட்டுக்கும் நீங்கள் ஆஃபீஸராக நீங்கள் உள்ளே என்ட்ரி பண்ணணும். ஓகேங்களா? இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா இதோட போஸ்டிங் நேம் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கமாண்டர். ஓகேங்களா? குரூப் ஏ போஸ்ட்டு ஆஃபீஸர் என்ட்ரிக்கு. ஓகேங்களா? ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நோட்டிஃபிகேஷனு. இதுக்கான மொத்த டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா 349 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அது பிஎஸ்எஃப்க்கு 108, சிஆர்பிஎஃப்க்கு 106, சிஐஎஸ்எஃப்க்கு 70 வேகன்சி கொடுத்துருக்காங்க, எஸ்எஸ்பிக்கு 53 வேகன்சி, ஐடிபிபிக்கு 12 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க. அதுக்கேற்ற மாரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதுக்கான இம்பார்ட்டன்ட் டேட்டு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் டேட்டு 20 பிப்ரவரி 2026 இதுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அன்றைக்கும் அப்ளை டேட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு 20ஆம் தேதியே. இதுக்கான அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட்டு பார்த்தீங்கன்னா 12 மார்ச் 2026க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிடணும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அப்ளை பண்ணி முடித்ததும் உங்களுக்கு எப்போ எக்ஸாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா 19 ஜூலை 2026 உங்களுக்கு எக்ஸாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஜூலை மாதம்லாம் உங்களுக்கு எக்ஸாம் இருக்குது. ஓகேங்களா? ஜூனில் அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணுறாங்க, ஜூலை மாதம் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். ஸோ அதனால் சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்த்துக்கிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எனி டிகிரி. ஓகேங்களா? நீங்கள் எந்த டிகிரி முடிச்சிருந்தாலும் ஓகே, நீங்கள் இதுக்கு அட்டன் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா, ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா ஸோ இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபைனல் இயரில் அதுக்கான ப்ரூஃபு அவங்க சொல்கிற டேட்டில் அதுக்கான ப்ரூஃபு நீங்கள் காமிச்சிடணும். ஓகேங்களா? நீங்கள் பாஸ் பண்ணதுக்கான ப்ரூஃபு நீங்கள் காமிச்சிடணும். ஸோ அதனால் சொல்லிட்டு பார்த்துக்குங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மினிமம் உங்களுக்கு 20 வயசு வரைக்கும் இருக்கணும். மேக்ஸிமம் 25 வயசுக்குள்ளே, 20லேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கவங்க இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து ஓபிசிக்கு 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க, எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ஓபிசி வந்து 25 வயசு வரைக்கும் இருக்குங்க இல்லையா, நீங்கள் 28 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டி இருந்தீங்கன்னா 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ சேலரி டீட்டெயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி. ஓகேங்களா? இப்போ சேலரி டீட்டெயில் பார்த்தீங்கன்னா லெவல் 10 தான் உங்களுக்கு சேலரி. ஸோ இப்போ சேலரி பார்த்தீங்கன்னா 56,100லேருந்து 177,500 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். அது போக உங்களுக்கு அலவன்ஸ், டிஏ, ஹெச்ஆர்ஏ, மெடிக்கல் அலவன்ஸு, இந்த மாதிரி அலவன்ஸ் அதிகமாக இருக்குது. ஆர்மி ரிலேட்டடான இது தான் அலவன்ஸில் அதிகமாக தான் இருக்குது. மொத்தம் உங்களுக்கு மந்த்லி சேலரியே பார்த்தீங்கன்னா 80,000க்கும் மேலே இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும், அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்கும், அதுக்கப்புறம் மெடிக்கல் டெஸ்ட் இருக்கும். இந்த 4 ஸ்டெப் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கணும் ஈஸியாக. ஓகேங்களா? ஸோ அதை நான் சொல்லி டீட்டெயிலாக பார்த்துக்குங்க. எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு பேப்பர் வந்து 250 மார்க் இருக்கும், செகண்ட் பேப்பர் வந்து 200 மார்க் இருக்கும். மொத்தம் உங்களுக்கு டோட்டலாக 450 மார்க்கு உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். ஸோ அதில் அவங்க எவ்வளோ கட் ஆஃப் வைப்பாங்கன்னு தெரில. ஸோ ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 மார்க், நெகட்டிவ் மார்க் எதுவும் இல்லை. ஓகேங்களா? ஒரு ஃபிசிக்கல் டெஸ்ட் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபிசிக்கல் டெஸ்ட்டு டீட்டெயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மென்னுக்கு வந்து 100 மீட்ரு 16 செகண்டில் நீங்கள் கடக்கணும். அதுக்கப்புறம் 800 மீட்டர் 3 மினிட்ஸில் 45 மினிட்ஸ் கடக்கணும். அது வந்து ரன்னிங் நினைக்கிறேன். ஓகேங்களா? ரெண்டுமே ரன்னிங். லாங் ஜம்ப்பு 3.5 மீட்டர் உங்களுக்கு லாங் ஜம்ப் பண்ணணும். ஓகேங்களா? உமனுக்கு வந்து 100 மீட்ரு 18 செகண்டில் கிடக்கணும். 800 மீட்ரு 4 மினிட்ஸ் 45 செகண்டில் நீங்கள் ரீச் பண்ணணும். ஓகேங்களா? லாங் ஜம்ப் வந்து 3 மீட்டரில் ஜம்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்த்துக்கிங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் எங்கெங்கே இருக்குன்னா, சென்னை, மதுரை, இது 2 சென்டரில் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். நீங்கள் எங்கே வேணால் அட்டன் பண்ணிக்கலாம். அட்மிட் கார்டு வரும்போது உங்களுக்கு தெரியும். இல்லை நீங்கள் அப்ளை பண்ணும்போதே ஆப்ஷன் கேட்குன்னு நினைக்கிறேன், சென்னை, மதுரைன்னு கேட்குற மாதிரி ஆப்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் நீங்கள் எதுனா கொடுத்துக்கலாம். மோஸ்ட்லி 2 சென்டரில் தான்
இதுக்கான எக்ஸாம் டீட்டெயில் எக்ஸாம் உங்களுக்கு நடக்கும் ஓகேங்களா. ஸோ இதுக்கான இது பார்த்தீங்கன்னா ஒன்லி நீங்கள் ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், ஆஃப்லைனில் அப்ளை பண்ண முடியாது. இதுக்கான வெப்சைட் கொடுத்துருக்காங்க, 2 வெப்சைட் கொடுத்துருக்காங்க. அதில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு அப்ளை வீடியோ வேணும்னா எனக்கு அப்ளைன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு அப்ளை வீடியோ நான் சென்ட் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ இதுக்கான எலிஜிபிள் பார்த்தீங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே எலிஜிபிள். ஆல் இண்டியன் கேட்டகரியும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எனி டிகிரி இருந்தால் நீங்கள் எலிஜிபிள் ஓகேங்களா. இது 3 ப்ராசஸ் இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க எலிஜிபிளுக்கு. மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே எலிஜிபிள் ஓகேங்களா. அப்புறம் ஆல் இண்டியன் கேட்டகரி எல்லாருமே இந்தியனாக இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எனி டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், எலிஜிபிள் தான் நீங்கள். ஓகே நண்பா, இதுதான் நான் சொல்ல வந்த இன்ஃபர்மேஷன். ஸோ இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஜாப்ன்றதால நீங்கள் டிகிரி முடித்தவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். லாஸ்ட் டேட்டு பார்த்தீங்கன்னா March 12, 2026 வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ அப்ளை லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். எதனால் ஒரு டவுட்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டு டெய்லி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ, நம்ம கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நண்பா. ஸோ ஓகே நண்பா, டேக் கேர், பாய். பார்த்து அப்ளை பண்ணுங்கள்.